இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பல வருஷமாக முக்கியமாக வந்து அப்போல்லாம் ஏற்பட்ட பிறகு இந்த தேவை வடநாட்டில் கூட அதிகமாக இருக்குது. நான் ஒரு தரம் கல்கட்டா போயிருக்கும் போது பிஃபோரை போய்ட்டு அந்த இதிலே வரலாறு நின்றுருந்தேன். அவங்க ஒருத்தராக ட்ராலி தள்ளிட்டு வந்துருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த ட்ராலி அந்த பையன் சொன்னான், இவங்க அவ்வளோ பேரும் சென்னைக்கு போகிறாங்க, அப்போலோக்காக போகிறாங்கன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டேன், இப்போ இவ்வளோ பெரிய ஊராச்சே இல்லை. ஆனால் சென்னையில் உள்ள இந்த பெரிய டாக்டர்களோ அல்லது சென்னையில் உள்ள வசதிகளோ உடைய ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது. ஏதாவதுன்னா டாக்டர் சொல்கிறது நீங்கள் சென்னையில் அப்போலோ போகணும்னு சொன்னாங்க. எல்லா விதமான ஸ்பெஷலிஸ்ட் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமையாக இருந்தது. பொதுவாக மருத்துவத்துக்குன்னா சென்னை தான் ஒரு பேர் வந்தது. அதுக்கு பூரா காரணம் அப்போலோ தான் காரணம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி விஜயா இருந்தது. அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு டாக்டர் இருப்பார், ஃபேமிலி டாக்டர் இருப்பார். அதுலேருந்து ஒருத்தர் டாக்டர் தான் இது மாதிரி ஒருத்தர் ஒவ்வொரு விதத்தில் கிட்டிக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி ஒரு வார்த்தை உபயோகப்படுத்த ஆரம்பித்தது அப்போலோ ஆரம்பித்தப்போ தான். அதுக்கப்புறம் தான் வந்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இருந்தால் கூட சரி பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ ரோபோட்டிக் கூட வந்திருக்கு. நான் அன்றைக்கி கேள்விப்பட்டேன், பேப்பர்லேயே படித்தேன். அதனால் எது ஒன்றும் ஒரு இன்னொரு தான் எங்கள் ரிலேஷன் சொல்கிறேன். எங்கள் சேல்ஸ் கொடுக்குறாங்க, ஆர்மியில் இருக்கார். அவர் ஏதோ உடம்பு சரியில்லை. அப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, சிக்கன் குனியாவோ அல்லது இன்னொன்று இல்லை, வேகமாக பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிட்டே வரும். அது என்னாச்சு, எனக்கு அவர் வீடு ஆர்மி வந்து இப்போனா பார்த்துட்டு இப்போ நார்மல் போயிட்டு வரலான்ட்டாங்க. அப்புறம் அவர் வந்துட்டார். வந்த பிறகு அந்த அதான் என் மாமனை போயிருந்தார். அது ரிப்போர்ட் கொடுத்து பார்க்கணுன்னு பார்த்து 50,000 இருக்குது. அதுக்கு 2 நிமிஷம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் உடனே நீங்கள் அப்போலோவுக்கு போங்க அப்படின்னாரு. அப்புறம் புறப்பட்டு போது நான் வந்து பொண்ணுமலை ஏறுவது அதெல்லாம் திருப்பி ஊருக்குள்ளே தினம் சரி வருவேன்னா. ஏன்னா அப்போ பிளேட்லெட் வந்து இருந்த ஒரே ஹாஸ்பிட்டல் அப்போலோ தான். வேறு எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும் பிளேட்லெட் நீங்கள் வந்து அப்போலோ கொடுக்க சொல்லணும். அப்போ இவர் வரான்னு சொன்னால் ஃபஸ்ட் மெயின் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். அது வந்து கீழ்பாட்டில், அது மெயின்டைன் பை அப்போலோ ஹாஸ்பிட்டல். அவர் சொல்லி பேஷண்ட் அங்கே வந்து சொல்லுங்க, நாங்கள் இது ஏசி வேனில் ஒரு டாக்டர் வச்சு அந்த பிளேட்லெட் அனுப்பிச்சுட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து பார்க்கும்போது அவங்க 10,000 எடுத்துட்டு பேஷண்ட்டுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்லேயே காட்டிலே சொல்லி காட்டிலேயே பிளேட்லெட் ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 days நார்மல் வச்சு கல்யாணம் ஆகி குழந்தை வச்சு நல்லா இருக்காங்க. இது மாதிரி பல பேர் வாழ்க்கையை காப்பாற்றுறது அப்போலோ தான் சொல்லுவோம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கிட்டான நேரத்தில் அவங்க மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடிஞ்சாங்க. அவங்க சொன்ன வச்சுருந்தாங்க. வேறு யார்ட்டும் பிளேட்லெட்டே இல்லை. தெரிஞ்ச 1-2 விஷயங்கள் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாத எத்தனையோ விஷயம் இருக்குது. அதனால் அப்போலோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் அமைஞ்சது. சென்னை வாசல் சென்னை முடியும். இன்றைக்கி இங்கே பூந்தமல்லியார் டென்டல் இது ஆரம்பித்தது இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சௌகரியம் வேணும். இந்த டிராஃபிக்கில் சிட்டிக்கு வரைக்கும் 1 மணி நேரம் ஆகும் பூந்தமல்லியிலேருந்து. இங்கே கிட்ட வந்து பார்த்துக்கலாம். 205ஆவதுன்னு இப்போ நான் பார்த்தேன். நான் மேடம் கேட்டேன், எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அது நான் ரீட்டெயில் இருந்தாலும் எனக்கு அந்த சிரமங்கள் தெரியும். அப்புறம் அதாவது பெரிய விஷயம் இப்போ அப்போலோவில் வந்து கிரீன் ரோடில் என்ன சர்வீஸ் கிடைக்குதோ அது இங்கே கிடைக்கும்னு நினைப்பாங்க எனக்கு. அதனால் அவங்களுடைய முயற்சியை நான் பாராட்டுறேன். இன்னும் பல இடங்களில் ரிமோட் இடங்கள் தான் இது மாதிரி ஒரு எப்படி பிரான்ச்சுன்னு சொன்னாங்க, கிளினிக்னு சொன்னாங்க ஆரம்பிச்சு சுவாமி பிரார்த்திச்சுக்கிறேன். வீட்டும் சொன்னால் இது வந்து பூந்தமல்லியை சார்ந்த சுற்றி உள்ள இடங்களில் உள்ள அத்தனை பேஷண்ட்டுக்கும் இது வரப்பிரசாதம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இந்த 205th கிளினிக் அப்போலோ டென்டல் இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். இந்த இனாக்ரேஷனுக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மேடம் கிளினிக் பார்த்தீங்கன்னா அப்போலோ இந்த அப்போலோ டென்டல் சென்டர் காட்டுப்பாக்கம், இதில் வந்து எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது, டிஜிட்டல் டெக்னாலஜி. பேஷண்ட்ஸ் இங்கே வந்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கேயே நடக்கும். ஃபுல் மவுத் எக்ஸ்ரே, ஸ்மால் எக்ஸ்ரே, ஓபிஜி, ஆர்பிஜின்னு சொல்கிற எல்லாமே இங்கே இருக்குது. டிஜிட்டல் ஸ்கேனர்ஸ். ஸோ ஆல் ட்ரீட்மெண்ட்ஸ், பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வித் லேட்டஸ்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி இங்கே இருக்குது. ஆல் அண்டர் ஒன் ரூஃப். ஸோ இது 205th சென்டர் ஆஃப் அப்போலோ டென்டல். ஸோ இங்கே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப ரெடியாக இருக்கோம். நீங்கள் எல்லாம் வந்து இதை ஃபெசிலிட்டிஸை அவைல் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். How affordable, ma'am? இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி அஃபோர்டபுள். பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைப்பீங்க அப்போலோ அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இவ்வளோ சென்டர்ஸ் வச்சுருக்கிறதுனால, எங்ககிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கிறதுனால
நாங்கள் எப்போவுமே வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கோம். மற்ற நெய்பர்ஹுட் கிளினிக்ஸை விட திஸ் இஸ் வெரி வெரி அஃபோர்டபுள். நீங்களே வந்து விசாரித்து பார்த்துக்கலாம். எப்படி மேடம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமா இல்லை இங்கே வந்து டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பெட்டர், வெயிட்டிங் டைமிங் கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் வரலாம். வி சர்வ் எவ்ரிவன். 360 டிகிரி இதில் இருக்குன்றாங்க. அது அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கீங்க. நீங்கள் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.